அடுத்து வரக்கூடிய வாரத்திற்காக 12 ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் த ஹெர்மிட் அண்ட் த ஜஸ்டிஸ். ஸோ நீங்க நியாயமா கோவப்பட்டு சில உறவுகளை இழந்திருப்பீங்க. நியாயமான வருத்தமா இருக்கும், நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக தான் நீங்க உறவுகளை தொலைச்சிருப்பீங்க, ஒரு தனிமையை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்குன்னு வரும்போது யாரும் இல்லை, நான் தனிமையில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் தனிமையை போக்குவதற்கான காலம் இது வந்துடுச்சு. ஸோ உங்களுக்காக யாரோ ஒருவர் உங்களுக்கு கூட நின்று உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் யாராவதுன்னா வருவாங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்காக தரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கட்டாயம் கிடைக்கும். நான் நிறைய கோர்ட் கேஸ்ல சுத்திட்டே இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்னுடைய பிரச்சனை முடியவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா கட்டாயம் அதற்கான ஒரு முயற்சியா இந்த வாரம் தொடங்கும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயுமே உங்களுடைய மன ரீதியான அல்லது தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய வாரமா இருக்கும். அந்த லோன்லினஸ், அந்த தனிமை என்பது நீங்கி ஒரு கூட்டமா, ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததா ரிஷபராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது அடுத்த வாரத்திற்காக பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் தி ஹேண்ட்மேன். ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், உங்க மனசுல ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கணும், எனக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும், என்னுடைய வாய்ப்புகள் கிடைக்கணும், நான் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டேன் ஆனா ரிசல்ட்டே கிடைக்காம இருக்கு, ரிசல்ட் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கான, நீங்க இத்தனை நாளா எதுக்கு தவம் இருந்துட்டு இருந்தீங்களோ உங்க வாழ்க்கையில, எதை நோக்கி உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுசா நீங்க வச்சுட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாரமா இருக்க போகுது. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான, நீங்க எதெல்லாம் மனசுல நினைச்சீங்களோ அது வாகை சூடக்கூடிய வாரமா இது இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அடுத்த வாரத்திற்காக ஸோ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் தி லவர் கார்ட். ஸோ உங்க மனசுல காதல் நான் இந்த வாரம் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன், அல்லது ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ஏதாவது மாறுதல் வருமா, நான் புது ரிலேஷன்ஷிப்குள்ள போவேனா, என் உறவுகள்ல நான் சிறந்து விளங்குவேனா, கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த வாரம் அன்பும் ஆதரவும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகுது. அதே மாதிரி நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் ரிலேஷன்ஷிப்ல எடுத்து வைக்கலாம். ஸோ ஒரு அற்புதமான நிறைய சப்போர்ட்ஸ், உங்க ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கட்டும், உங்க ஸ்பவுஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாரமா உங்களுக்கு இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா உங்க பார்ட்னர் நீங்க சொல்றத புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வாரம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயுமே எனக்கு ஃப்ரெண்ட்லியாவே யாருமே இல்லை, வேலை செய்யற இடத்துல ரொம்ப கடுப்பா இருக்குது, ரொம்ப கோவம் வருது, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, பின்னாடி பேசிட்டே இருக்காங்க, காசிப்பிங் என்னை பத்தி பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வாரம் ஒரு சப்போர்ட்டிவான வாரமா கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமா உங்களுக்கு அமையும். அடுத்ததா கடகராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கடகராசி நேயர்களுக்கு டேரட் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அடுத்த வாரத்திற்கு என்ன வருது நம்ம பார்ப்போம். ஜட்மெண்ட் கார்டு அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இத்தனை நாளா ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க சுத்திட்டே இருக்கீங்க, என் வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குது, திடீர்னு ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது, திடீர்னு மனநிலையில பிரச்சனை வருது, தொழில் சரியா நடக்க மாட்டேங்குது, வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கேன், ஸ்டூடெண்டா இருந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் ஈஸியா 90 மார்க் எடுக்கிறாங்க, என்னால எடுக்கவே முடிய மாட்டேங்குது, நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் பார்டர் மார்க்ல தான் பாஸ் ஆகுறேன் அப்படின்ற அந்த கார்மிக்கான ஒரு உங்களுக்கே தெரியாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த விஷயம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகி ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அமையறதுக்கான இது காலமா இருக்க போகுது. நிறைய பேர் இந்த கடகராசி நேயர்கள் ஒரு ஷிஃப்ட் நான் பண்ணலாமா, ஒரு தொழிலை மாத்திக்கலாமா, அல்லது
ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணலாமா, ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு ஷிஃப்டிங் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ஷிஃப்டை நீங்க ஏத்துக்கோங்க. இத்தனை நாளா உங்களை வந்து ஒரு பேர்டனா குத்திட்டு இருந்த விஷயங்கள் வந்து கடந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஷிஃப்ட்டும் இருக்கு, ஒரு பிளேஸ் சேஞ்சஸும் இருக்கு. நீங்க தொழில வந்து ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சேஞ்சஸுமே இருக்கு. ஸோ இத்தனை நாளா ஒரு கார்மிக்காக இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சி உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்குறதுக்கான வாரமா இது இருக்கு. அடுத்ததா சிம்மராசி நேயர்களுக்கு டாரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன, அடுத்த வாரத்திற்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு டாரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு நான் என் மனசுல நினைச்சதே தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதே தாட்ல இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்க இறங்கி வாங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுதான் வேணும் எனக்கு, பட்டமாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க. நீங்க தொழிலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி நினைக்கிறேனோ அப்படியே தான் இவங்க இருக்கணும், அதே தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற அந்த தாட்டை விட்டுருங்க. அவங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, நம்மளால அவங்களெல்லாம் வந்து மாற்ற முடியாது. பட் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவங்க கிட்ட இருந்து அதை நிறைவேற்றிக்கலாம். ஆனா ஒரே நாள்ல எல்லாமே மாறாது. ஸோ அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் வந்து இந்த சேஞ்சஸை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சேஞ்சஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் எல்லாமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும். நான் இப்படிலாம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இது மட்டும்தான் செய்வேன், எனக்கு இந்த வேலைக்கு தான் நான் போவேன், என்னுடைய பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடுக்குள்ள வந்துடாதீங்க. கொஞ்சம் லீஷியரா இந்த வாரத்தை கடந்து வாங்க. அது அடுத்ததா கன்னிராசி நேயர்களுக்கு டாரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கான ரீடிங் அடுத்த வாரத்திற்காக கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு நம்மளுக்கு வந்து மிதுனமும் கன்னியும் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட ஆதிக்கத்தில் வரும், புதனோட ஆதிக்கத்தில் வரும். ஸோ நீங்கள் கன்னிராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு ஷேரிங் கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதனை நீங்க பார்த்து அந்த காதல்ல நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலமா இருக்கும். அல்லது ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அல்லது நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த 2 பக்கத்துல இருந்தும் எஃபர்ட்ஸ் கண்டிப்பா இந்த வாரம் நீங்க போடுவீங்க. 2 பேருமே இணைஞ்சு ஓகே நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு புரியுது, இதுல இருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷனை நடத்தக்கூடிய ஒரு வாரமா இது இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்க தொழில இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஐடியாஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடியாஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்க பிசினஸ் பார்ட்னராக இருக்கட்டும், உங்க தொழில் பண்ணும்போது உங்க கூட இருக்கிறவங்களோட ஹெல்ப்பை இந்த வாரம் எடுத்துக்கோங்க. அதுவே நீங்க மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்க, இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் பொழுது உங்க ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அந்த ஷேரிங்கை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த விஷயங்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய வாரமாக இருக்குது. யாருன்னா எதனா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னும் பொழுது இல்லை எனக்கு தெரியும், நானே இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், எனக்கு புரியுது அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போகாமல் ஓகே அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக அமையும். அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு டாரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த வாரத்திற்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு டாரட் சொல்லக்கூடிய வரக்கூடிய கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கையில நிறைய எஃபர்ட் உங்க சைட்ல இருந்து போட்டுட்டீங்க. அவங்க உங்களை ப்ரியாரிட்டைஸே பண்ண மாட்டேன்றாங்க, உங்களுக்கு வந்து ஆப்ஷனாவே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னும் பொழுது நீங்க இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வருவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற அந்த மனநிலையே ஒரு மாற்றத்துக்குள்ள வரும். அந்த மனநிலைக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இத்தனை நாளா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போன அந்த லவ் எனர்ஜி வந்து இந்த வாரம் ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய வாரமா இருக்கும்.
நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். நீங்களும் உங்க லைஃப்ல இருக்கிறவங்கள சப்போர்ட்டிவா பார்த்துப்பீங்க. உங்க கூட இருக்கிற பார்ட்னரை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க கேட்டு அதன்படியே நடக்கிறதுக்கான வாரமா இருக்கும். தொழில் பண்றவங்களுக்கு நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க போட்ட முதலீடுக்கான வருமானத்தை நீங்க பார்ப்பீங்க. வேலை செய்யற இடங்கள்லயுமே அதே மாதிரி தான். நீங்க போடுற எஃபர்ட், உங்களுக்கு சேலரி இயர்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு ஹைக் ஆக போகுது. ஆனா அந்த ஹைக் ஆகிறதுக்கான பாயிண்ட்ஸை கொடுக்கக்கூடிய, அந்த வேல்யூவேஷனை கொடுக்கக்கூடிய வாரமா இருக்கும். உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க சொன்ன ஐடியாஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிக்கு பெனிஃபிஷியரியான ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹைக் வரும்போது உங்களை ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ், அதை எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். படிப்பாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் இத்தனை நாளாக போட்ட எஃபர்ட்ஸ்க்கான மார்க்ஸை நீங்கள் வாங்கலாம். ரிலேஷன்ஷிப்ல நான் மட்டுமே எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்க பார்ட்னரும் உங்களுக்காக சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு அழகா இருக்கக்கூடிய வாரமா இருக்கு. அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ். ஸோ கார்மிக், இத்தனை நாளா ஒரு கார்மிக் எனர்ஜிலேயே இருந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் நெகட்டிவாவே லைஃப்ல நடந்திருக்கும். நிறைய விஷயங்களுக்கு நீங்க பாதிப்படைஞ்சிருப்பீங்க. நீங்க அதை செஞ்சே இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய பெயர் அந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிவடைஞ்சு ஒரு அழகான சாப்டர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்ல நடக்கக்கூடிய பீரியடா இருக்கும். நீங்க பண்ணாத தவறுகளுக்கு இத்தனை நாளா சஃபர் ஆயிட்டு இருந்தீங்க. அந்த பண்ணாத தவறுகள் உங்க வாழ்க்கையிலேருந்து கலைஞ்சு ஒரு நல்ல புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த கார்மிக்கான எஃபெக்ட்ல தான் சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த எஃபெக்ட் மாறி ஒரு நல்ல எனர்ஜியான ஃப்ளோ கொடுக்கக்கூடிய வாரமா இது இருக்கும். அடுத்ததா தனுசு ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது நம்ம பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலியமா ஒரு ஷார்ப்பான வார்த்தைகளை கேட்க வேண்டிய வாரமா இது இருக்கு. ஸோ அந்த ஷார்ப்பான வேர்ட்ஸ் ஏன் வரும்? ஒரு சிச்சுவேஷனை நம்ம உருவாக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி ஆன விஷயங்கள் லைஃப்ல நடக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் எதுவாக இருக்குதோ, உங்க பார்ட்னருக்கோ, உங்களுடைய லவ் லைஃப்லயோ, மேரேஜ் லைஃப்லயோ உங்களுக்கு ஒரு ஹர்ட்டை கொடுக்குதுன்னா அதை கொஞ்சம் முன்னாடியே ப்ரிகாஷனேட்டா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் சஃபரை கொடுக்கக்கூடிய வாரமா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த வாரம் உங்க லைஃப்ல உங்க பார்ட்னரா யாரை ஏத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி நடந்துக்கக்கூடிய வாரமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இந்த இஎம்ஐ பேர்டன்ஸ்ல எல்லாம் இருப்பீங்க. அந்த இஎம்ஐ முடிக்கிறதுக்கான தருணங்கள் நிறைய பேருக்கு அமையும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ்ல நிறைய பேர் தூங்க முடியாம கஷ்டப்படுறது, வலியால கஷ்டப்படுறது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன ஓப்பனிங் நடக்கக்கூடிய வாரமா இது இருக்கும். சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் உங்களை பார்ப்பாங்க. சப்போர்ட்டிவான பர்சன்ஸை நீங்க மீட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது அடுத்த வாரத்திற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் கப்ஸ். ஸோ இமோஷ்னலா நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும். இமோஷ்னலா நீங்க ஸ்டேபிளா இருக்கணும். பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில உங்க இமோஷன்ஸை கொஞ்சம் ஆற்றுற மாதிரி இருக்கும். இமோஷனல் வைஸ்ல நீங்க கொஞ்சம் சஃபர் ஆகுற மாதிரி இருக்கும். இமோஷனலா உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் லைஃப்ல. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நீங்க அவேர்னஸோட யோசிக்கும் பொழுது கண்டிப்பா இவங்க நம்மள ட்ரிகர் பண்றாங்க, இந்த விஷயத்துல நம்மள கொஞ்சம் தாழ்த்தி பேசுறாங்க, இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்ற அந்த அவேர்னஸோட இருங்க. யாருன்னா உங்களை குறைவா பேசிட்டாங்கன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. கொஞ்சம் மெச்சூர்டா இந்த வாரத்தை கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய அடுத்த வாரத்திற்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்திற்கான கைடன்ஸ் கும்பராசி நேயர்களுக்கு. ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
இது அகெயின் உங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க பார்ட்னர் கூட பேச வேண்டிய வார்த்தைகள்ல கவனமா இருங்க. செயல்முறைகள்ல கவனமா இருங்க. ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. பார்ட்னர் மட்டும்னா லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது. நீங்க வேலை செய்யற இடத்துலயுமே அதே மாதிரி தான். உங்களுடைய கோ ஒர்க்கர்ஸோட, கோ ஸ்டாஃப்ஸோட, கோ பார்ட்னர்ஸ்னா சொல்லும்போது உங்க கூடயே இருந்து அந்த ஒர்க் என்வரான்மெண்ட்ல நீங்க செய்யற வேலையை ஷேர் பண்றவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வாரம் வார்த்தைகள் விடும்பொழுது கவனமாக இருங்க. எதையும் அப்ரிஷியேட் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டு வாக்குறுதிகளை அதிகமா கொடுக்காதீங்க. வாக்குறுதிகள் கொடுக்க முடிஞ்ச எதை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதிகளை மட்டும் கொடுங்க. யாருக்காக இருந்தாலும் நிறைவேற்ற முடியாம அன்ரியலிஸ்டிக் வாக்குறுதிகள் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ சொன்னியே அந்த இன்டிகிரிட்டி உங்ககிட்ட இல்லையே அப்படின்ற திரும்பி அதே பாயிண்ட் உங்ககிட்ட வந்து உங்களை ஏரோவா வந்து நிற்கும். உங்களை குத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்கள பயன்படுத்துவாங்க. ஸோ வாக்குறுதிகள்லையும் கவனமா இருங்க. அதே மாதிரி உங்க வேலைகள்ல யார் உங்க கூட அந்த வேலையை ஷேர் பண்ணி உங்களுக்காக வேலை செய்யறாங்களோ அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப மூஞ்சி காட்டாம கொஞ்சம் காமா இந்த வாரத்தை கொண்டு போங்க. எல்லாமே நன்மையாகவே முடியும். அடுத்ததா மீனராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது? மீனராசி நேயர்களுக்கு டேரட் அடுத்த வாரத்திற்காக கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே, மீனராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஹீலிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஹீலிங் வந்து யூனிவர்ஸே உங்களுக்கு தராங்க. அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க ரொம்ப அதாவது எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருப்பீங்க. ரொம்ப முடியாம உங்களுக்கு போயிருக்கும். ரொம்ப என்னால் முடியல அப்படின்ற அந்த நிலையில வந்து உங்க மனநிலை இருக்கும். ரொம்ப நானும் போராடிட்டே இருக்கேன், என்னால் முடியல, எனக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் யூனிவர்ஸே உங்களுக்கான ஹீலிங்காக கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார் கார்டு மூலயமா இந்த ஹீலிங்கை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹீலிங்கை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் உடல் வலியாக இருக்கட்டும், மன வலியாகட்டும், உங்களுடைய ஃபேமிலி வேல்யூஸை நீங்கள் ரொம்ப மதிக்கிறீங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடல்நிலையிலையுமே மனநிலையிலையுமே கொஞ்சம் சாந்தமாக இருந்து அதை கவனிங்க, அதை சொல்கிறத கவனிங்க. கொஞ்சம் இன்னும் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் தேவைப்படுற வாரமாக இது இருக்குது. உங்கள் ஃபேமிலி பர்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து வரும்போது அந்த சப்போர்ட் வரும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.